வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். விழாவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற உங்களுடைய ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் தயாரிப்பாளர் சார்பாக நானே வருத்தத்தை நன்றியும் சொல்லிக்கிறேன். காரணம், இந்த சிறுபடத்தை தான் நம்ம ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். அவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கிறதுலே மகிழ்ச்சி. தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். இந்த ரெண்டு இனங்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ் சினிமாவே இல்லைன்றதான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். தமிழ் சினிமாவினுடைய ஒரு முத்தாக, ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய ஐயா பாரதிராஜா அவர்கள், அவருடைய படைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய பருத்தி படத்தினுடைய இயக்குனர் குரு அவர்கள் அந்த இசை சாங்கை பார்க்குற போது விஷுவலில் ஒரு யதார்த்தமான படைப்பு இந்த கதையில் இருக்கிறது என்பதனை மிக ஆணித்தரமாக பார்க்கிறேன். காரணம், அந்த பாடல் வரிகளிலும் சரி, அந்த பாடலில் இருக்கக்கூடிய இசையும் சரி, அதில் நடித்திருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடிய சோனியா அகர்வால் அவர்களை பார்க்கிற போது அந்த குழந்தை ஒரு யதார்த்தமான ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான இரண்டு குழந்தைகள் அதையெல்லாம் பாடலாக ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர், அந்த மேக்கிங், இதெல்லாம் பார்க்குற போது ஒரு யதார்த்தமான பாரதிராஜாவுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குரு அவர்கள் எப்பொழுதுமே இருட்டில் இல்லை என்பதனை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். காரணம், அவர் இருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்பொழுதுமே வெளிச்சமாக இருந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடம். ஒரு உதவியாளனாக இருக்கும்போதே வெளிச்சத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயக்குனராக அவதாரம் எடுத்த பிறகு நீங்கள் இனிமேல் பெரிய வெற்றி இலக்கு இல்லை என்று சொன்னாலும் எப்பொழுதுமே நீங்கள் வெளிச்சத்தில் தான். இந்த சினிமா எப்பொழுதும் உங்களுடைய பயணத்தில் இருக்கும். காரணம், உழைப்பை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தமிழ் சினிமாவில் பாதுகாக்க வேண்டிய ஐயா பாரதிராஜா அவர்களை பெயரையும் உருவத்தையும் மட்டுமே பார்த்து சினிமாவில் வந்திருக்கக்கூடிய எவ்வளவோ கலைஞர்கள் இருக்கிறோம், எவ்வளவோ படைப்பாளிகள் இருக்கிறோம், எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் இருக்கிறோம். இங்கே இருக்கிற எவ்வளவோ பேர் அவர் இப்பொழுது சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அமைதி காத்திருக்கிறதை பார்க்கிற போது, அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரெல்லாம் இல்லாத வெற்றிடமாக இந்த தமிழ் சினிமா இருக்கிறது. அதை நிறைவு பெறக்கூடிய ஒரு சில இயக்குனர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கதையை மட்டும் படம் எடுத்தார்கள், கதையை மட்டும் நம்பி படம் எடுக்க வந்தார்கள். அதுதான் தமிழ் சினிமாவை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தது. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த படத்தை ஒரு பொக்கிஷமாக எடுத்து 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 25 ஆண்டுகளில் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய தேடல்களையும் முதலீடாக போட்டு போட்டு இயக்குனர் குரு அவர்கள் இந்த படத்தை எடுத்து இங்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் அவருக்கு தினம் தினம் தண்ணீரை கொடுத்து கொடுத்து இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு தயாரிப்பாளர் அவரை தான் நாம் வாழ்த்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் இணைந்து படத்திற்கு உதவியாக இருந்திருக்கக்கூடிய, அக்காவாக பதிவு செய்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த சினிமா 1 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னுடைய தயாரிப்பாளர் இனம் இங்கே படம் எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் சினிமா அழிந்துவிடும். இவர்களுடைய முகத்தை கூட தெரியாமல் லட்சக்கணக்கான தயாரிப்பாளர்கள் வந்து பாதியிலேயே 90 விழுக்காடு விட்டு போன தயாரிப்பாளர்கள் யாருக்குமே தெரியாது. 10 விழுக்காடு தயாரிப்பாளர்கள் தான் இந்த மீண்டும் படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆவலில், உற்சாகத்தில் ஜெயிச்சு விடுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த தமிழ் சினிமா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் சினிமாவுக்கு பாதுகாப்பாக இருப்பது எது என்று சொன்னால் ஒரு சங்கம்,
அது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பாதுகாப்பான ஒரு சங்கமாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இயக்குனர் சங்கம்தான். ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கேட்டால், 12 ஆண்டுகள் அந்த சங்கத்தில் நான் பதவியில் இருந்திருக்கிறேன். அந்த 12 ஆண்டுகளும் அந்த ரூமில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்களும் அந்த சங்கத்தை வலுப்பெறுப்பதும் அந்த உறுப்பினரை பாதுகாப்பதும் மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். எவ்வளவு கருத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவு ஃபைட் வந்தாலும் அந்த ரூமிலே மறந்துவிட்டு நாங்கள் அண்ணனாக தம்பியாக ஒன்று சேருவோம். ஆனால் இதையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இனம் என்பது எனக்கு ரஞ்சித் என்ற டைரக்டர், மாரி செல்வார் என்ற டைரக்டர், வெற்றிடமாக இருந்த தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனர்கள் அங்கீகாரம் வந்திருக்கிறது என்று சொன்னால், தயாரிப்பாளர்கள் இனம் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கும் இடமில்லை. என்னை உருவாக்கியது ஒரு தயாரிப்பாளர். நான் தயாரிப்பாளராக இல்லாமல் ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் பெரிய இயக்குனர். 3 ஆண்டுகளில் என்னுடைய தடம் தயாரிப்பாளராக மாறுகிற போது அப்பதான் உணர்ந்தேன், தயாரிப்பாளர் இனம் இல்லை என்று சொன்னால் தமிழ் சினிமா இல்லை என்று. 2 விஷயத்தை ஆணித்தரமாக இயக்குனர் சங்கத்தை சொன்னேன். இன்னொன்று பெப்சி. கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய பெப்சி தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு ஒரு படப்பிடிப்பையே நிறுத்தக்கூடிய அதிகாரம் அங்கு இருக்கிறது. படத்தை எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு இல்லை என்பது தொடர்ந்து வேதனையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம். அப்போ அதான் உட்கார் ராஜா சொல்றேன். தயாரிப்பாளர்கள் இனம் பாதுகாப்பதற்கு காரணம், இதை உணரக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு தயாரிப்பாளர்களை பாதுகாக்க வேண்டும். காரணம், தயாரிப்பாளர் சங்கத்தில் தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய தாய் சங்கம் என்று எங்களுடைய குரூப்பில் கத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு சங்கம், நடப்பு சங்கம் ஒன்று உருவாகிவிட்டது. அதற்கு தான் பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய ஐயா பாரதராஜா என்று நான் ஆரம்பித்திருக்கிறேன். இந்த படத்தால் குறைந்தது எவ்வளவு பேர் வாழ்ந்திருப்பார்கள்? பருத்தி என்ற ஒரு படத்தால். இந்த தயாரிப்பாளர் இல்லை என்று சொன்னால் இந்த படம் வெளிவருவதற்கு எவ்வளவு? ஒரு இயக்குனர் இங்கே உருவாகி 25 ஆண்டுகள் அவருடைய கனவுகளை இங்கே வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அந்த இயக்குனருடைய போராட்டம் எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். இதை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு என்பது தயாரிப்பாளர் சங்கம் என்பது மிக முக்கியமான பொறுப்பு. ராஜா சொல்லுவதை போல தயாரிப்பாளர்கள் முக்கியமானவர்கள். நாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறோம். நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். என்னை நம்பி நிறைய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வைத்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்காக தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. இந்த தயாரிப்பாளர் சிறுபட தயாரிப்பாளர் இப்பொழுது வெறும் 1500 உறுப்பினர்களுக்கு கொண்ட நிரந்தர உறுப்பினர் கொண்ட தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய எந்த சங்கமாக இருந்தாலும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, அது திரையரங்காக இருந்தாலும், விநியோகஸ்தர்களாக இருந்தாலும், இயக்குநர்களாக இருந்தாலும், பெப்சியாக இருந்தாலும், எந்த சங்கமாக இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்களுக்கு உண்டு என்பதனை இங்கு உணர்கிற நிலைமை சரியாக இல்லை என்பதுதான் இங்கே. இந்த ஸ்டேஜில் இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் புதுதாக வந்து படம் எடுத்திருக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு அரணாக இருக்க வேண்டியது இந்த சங்கங்கள். அது நடப்பு சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும். சிறு படத்தை ஒதுக்கிவிட்டு தமிழ் சினிமா வாழ முடியாது. 10 விழுக்காடு கூட இல்லை பெரிய தயாரிப்பாளர்கள். அது மட்டுமே சினிமா கிடையாது. 90 விழுக்காடு இல்லை என்று சொன்னால் திரையரங்கு இல்லை. நம்ம யாருமே வாழ முடியாது. இன்னைக்கு மாசத்துல 40 ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. 45 ரிலீஸ் படங்கள் போட்டு நிற்குது. 25லிருந்து 31 படம் மாதத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ரொடியூசரை பற்றி ஒரு நாளும் கனவு கூட நினைச்சு கூட பார்த்த எத்தனை சங்கங்கள் இருக்கு? இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? 3 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன், 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் நின்று பதவியில் வந்து உட்காரத்துக்கு இந்த பொறுப்பு கிடையாது.
ஒரு நாள் தயாரிப்பாளர்களுக்கு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பு அரண் உள்ள ஒரு பொறுப்பில் உள்ளவர்கள் அமர வேண்டும். என் தயாரிப்பாளர் வந்து நின்று ஒரு சால்வை போட்டு ஒரு பொக்கை போட்டு கொடுத்துட்டு போனோம். அதுக்கு தான் ஒரு சங்கங்கள். அது இல்லை என்பதுதான் மத வேதனையாக இருக்கிறது. நானே ஒரு செயற்குழு உறுப்பினராக இங்கே பதிவு செய்வதற்கு காரணம், திரையரங்கு அவர்கள் சொல்லுவது சட்டமாக இருக்கிறது, விநியோகஸ்தர்கள் அவர்கள் சொல்லுவது சட்டமாக இருக்கிறது, ஷூட்டிங்கை நிறுத்தக்கூடிய அதிகாரி, ஷூட்டிங்கை நடத்தக்கூடிய என் தயாரிப்பாளர்களுக்கு எத்தனை பேர் பாதுகாப்பு கொடுப்பதற்கு வருகிறார்கள்? இதையெல்லாம் நான் மனவேதனையில் தான் செய்கிறேன். காரணம், ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறுபடங்கள் நசுக்கப்படுகிறது. அன்பு தம்பி பிரஜன் அவர்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எத்தனை படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? ஒவ்வொரு படமும் பொக்கிஷம். அந்த படத்தை திரையில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள். ஒரு ஹீரோ சும்மா உடனே உருவாக்கிட முடியாது. இந்த 25 எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் என்று தம்பி ஸ்ரீதர் அவர்களும் தயாரிப்பாளர்கள் ஒத்துழைத்தோடு இன்னைக்கு பேசுறாங்கல்ல. அந்த திரையரங்கு கொண்டு வரத்துக்கு எவ்வளவு வேதனை இருக்குது தெரியுமா? அது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இரவு வரைக்கும் தெரியாது. ரிலீஸ் ஆன பிற்பாடு தெரியாது எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. 50 தேட்டர் கொடுத்துருவாங்க, 25 தேட்டர் கொடுத்துருவாங்க, 100 தேட்டர் வந்துடுவோம். வராது, கொடுக்க மாட்டாங்க. நம்மளே 10 படம் 20 படம் போட்டு 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 ஃப்ரீயாக ஒரு கண்டென்ட் கொடுத்து எந்த ரைட்ஸுமே விற்காத அளவுக்கு இங்கே நிற்குதுன்னா சினிமா தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இல்லை என்பது தான் இங்கே காமிக்குது. நான் எடுக்கிற படம் யாரோ போட்டுக்கிட்டு இருக்கான். கோடிகளை போட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளருடைய பணம் ரிலீஸ் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆடியோ விற்க மாட்டேங்குது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலாம் டைலர் இருக்கும், சாங் இருக்கும். சாப்பாட்டு கடையில் போய் 10 ரூபா கொடுத்தா தான் 2 இட்லி கொடுப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு எத்தாப்புல என் பொருள் இங்கே சும்மா போயிட்டு இருக்கு. எந்த லாங்குவேஜிலுமே பிஸ்னஸ் இல்லை. 90 விழுக்காடு. இந்த 90 விழுக்காடு படத்தை ஒரே குடையின் கீழ் தயாரிப்பாளர் சங்கம் தான் இங்கே சைன் பண்ணி கொண்டு வந்தா எந்த மீடியாவில், எந்த சேனலில், எந்த பிஸ்னஸுமே நடக்காது. இங்கே கண்ட்ரோலில் வரும். ரஜினி படத்துக்கு இன்னைக்கு ஓடிடி வாங்கிட்டாங்களா? இல்லை கமல் படத்துக்கு வாங்குறாங்களா? இல்லை அஜித் படத்தை இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணும்போது தான் விஜய் படம் எந்த பெரிய படம் 10 படத்தினுடைய ஹீரோங்களுக்கு இன்னைக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளுகள்ல, படம் எடுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. 90 விழுக்காடு ப்ரொடியூசர்கள், என்னுடைய சொந்த தயாரிப்பாளர்கள் சொந்த பணத்தை வீட்டிலேருந்து நகையை வச்சு வீட்டு விற்று முடியாமல் எடுத்துன்னு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு யாரும் ஃபைனான்ஸும் கொடுக்குறது கிடையாது. இதை பாதுகாக்கக்கூடிய அரணாக தான் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கணும். பதவியில் இருக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. ஒரு அரணாக நின்று பெப்சியையும் இயக்குனர் சங்கத்தையும் வழிநடத்துகிற செல்மணியைப் போல அவரையே சங்கம் எடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இங்கு வந்து அமர வேண்டும். பதவி என்பது தோளில் போடுகிற துண்டை போல என் தயாரிப்பாளர்களை பாதுகாப்போடு வழி நடத்துவதற்கு ஒரு தலைவன் இல்லாதனால் இங்கு தொழில் ரீதியாக ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறோம். இதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஆள் இல்லை. இவ்வளவு பெரிய கலைஞர்களை கொண்டு பருத்தி என்ற திரைப்படம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி பூஜை போட்டால் குறைஞ்சது எஃப்எம்எஸ் ஒரு 10 லட்சம் விற்றுருக்கோம். ஆடியோ ஒரு 2 லட்சம் போகும். தெலுங்கு வந்து 2 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. மலையாளம், கன்னடம் எல்லாமே போகும். சேட்டலைட் போகும். இன்னைக்கு வரைக்கும் இந்த பிளாட்பாரத்தில் எதில் ஓடிடியில் போகிறதுன்னு கூட தெரியாமல் வாரத்தில் 25 புடிசை தவிச்சு கொண்டிருக்கார். ஒரே நைட்டில் இதை நிறுத்தி தயாரிப்பாளர்கள் விற்க முடியும் என்ற போராட்டம் எவ்வளவோ காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் அந்த 10 பேர் வாழறதுக்காக சினிமாவை வச்சுட்டு இருக்காங்க. 10 பெரிய ஆளுங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் தான் சொல்கிறேன், விவேகானந்தர் போல 100 இளைஞர்களை போல சினிமாவை மாற்ற முடியும். தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதை போல என் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தொழில் ரீதியாக ஒவ்வொரு நாளும் விற்கணுன்றத சட்டத்திலே இருக்குது. எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நைட்டு காலையில் பாருங்கள், எல்லா படமே பிளாக்ல ஓடுது. அன்றைக்கி பைரேசி போய் தட்டி கேட்டாங்க. இன்றைக்கி பைரேசியே தேவையில்லை, ஆன்லைனில் போட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கே இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. ஒரு கேரளாவில் எந்த படமான ரிலீஸ் பண்ண பார்க்கலாம். தெலுங்கில் பாருங்கள், மலையாளத்தில் பாருங்கள், ஹிந்தியில் பாருங்கள். தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமே அன்றைக்கி நைட் ரிலீஸ் ஆகும். ஏன் அரசாங்கத்துக்கு தெரியாதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ரிலீஸ் ஆகுது? எந்த ரைட்ஸும் விற்கல, ஆனால் எல்லா படங்களும் ஆன்லைனில் வருது. மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுக்கு கூட தனிப்பட்ட ஒரு மனுஷனாக 10 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு.
1 2 இல்லை. ஒரு படம் இன்னைக்கு கோடிகளை போட்டு படம் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கு. தொழில் ரீதியாக எல்லா விஷயத்திலுமே இந்த படம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 கோடி ரூபாய், மினிமம் 2 கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்திருப்பாங்க. ஒரு அழகான முத்துப்போல அதை பாரதி ராஜா சொன்ன ஒரு கனவுகளை சுமந்து வந்திருப்பார் இயக்குனர் அவர்கள். என்னுடைய அலுவலகத்தில் 3 டைம் வரும்போது மென்மையா பேசினா அவ்வளோ கருத்துக்களை வச்சிருக்காரு. அதனால தான் அவர் மென்மையா இருக்காரு. அதே போல் இந்த ஸ்ரீதர் ரிலீஸ் பண்ணுற இந்த படத்துக்கு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கக்கூடிய உதய அண்ணன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணார். ஒரு இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, அவங்க அண்ணனையோ தம்பியோ அவங்க குடும்பத்தையோ யாரையுமே நம்பாத இருக்க உதயா அவர்கள் இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் எடுத்தார். நீங்கள் இருக்கிறீங்க யார் எடுத்துமே நீங்கள் 1 லட்சம் இல்லைங்க, 1 கோடி கொடுத்தீங்கன்னா கூட மொத்தத்தை எடுத்து சினிமாவில் தான் போடுவார். மொத்தத்தை சினிமாவில் தான் போடுவார். கதை கேட்பார். டெய்லர் 2000 பணம் கூட வாங்கி ஒரு ஆளை உட்கார வச்சு கதையை கேட்டு அந்த கதைக்கான இருக்குது. அதுபோல் ஒரு தயாரிப்பாளர் கதைகள் கேட்கணும், படம் எடுக்கிறதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். என் ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகிறாங்களா சார், என்ன நான் எல்லாத்தையும் போட்டு உட்கார வச்சு ஸ்கூட்டிங் பண்ணணும். அப்போ தான் அந்த சினிமா வளர்ச்சி அடையும், தயாரிப்பாளர்கள் வளர்ச்சி அடையும், சினிமா மொத்தத்தில் இருக்க கலைஞர்களும் பெரிய வெற்றி அடையும். ஏன் உதயாவை சொல்கிறேன்னா, ஒரு படம் எடுத்துகிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பட்ட இன்னைக்கு வரைக்கும் ஓடிடியில் போகிறதுக்கு அசோக் செல்லுன்னு ஒரு படம் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துக்கு சேட்டலைட் விற்க முடியல, வேறு லாங்குவேஜ் விற்க முடியல. இங்கே ஒரு சக்தி மொத்த தயாரிப்பாளர்களும் அடிக்குது, ஒரு சின்ன சக்தி மட்டும் அதை ஆட்டி படைக்குது. எவ்வளோ பெரிய படம், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவருடைய படத்தில். தமிழ்நாட்டில் தான் எல்லா சேனல் நடக்குது, மொத்த சேனல் தமிழ்நாடு தான் நடக்குது. மொத்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனும் எல்லா சேனலில் போடுறாங்க. எதுவுமே எந்த கண்டென்ட்டை வாங்கதில்லை. அப்போ தயாரிப்பாளர் சங்கம் நான் இப்போ சொல்லுகிறேன், அந்த பொறுப்பில் நான் இருந்தால் ஒரே நைட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு நாள் இரவில் விஷால் வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் மாற்றத்தை எல்லாரையும் ஓட விட்டாப்ல. தயாரிப்பாளர் தான் அப்படின்னு விஷால் உட்காந்து ஒரு நைட்டில் மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த மாற்றம் விரைவில் வரும். என் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதனை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது, ஸ்டோரி கேட்கும்போது வாஸ் டு குரு டைரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம், இதுக்கு எனக்கு வச்சு பண்ணோம். அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசென்ஸ் வேணும் மேம், நீங்கள் தான் பண்ண முடியும். சரி, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நான் தான் பண்ணோன்னா you feel good as an artist when the director has that confidence in you. And அதுதான் I was happy to be part of this film, and thank you for showing me that confidence, and thank you for bringing out the work that you wanted, and I hope you all like it. And thank you everyone over here for all your kind words and love. Thank you media for being here. Do support us, do give us your love always, as always. Thank you.